வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருப்பூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்ட தொழிலாளர்கள் தங்கியிருந்த தகர கொட்டகை வீடுகளில் அடுத்தடுத்து 9 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதில் 42 வீடுகள் எரிந்து தரைமட்டமானது. திருப்பூரை அதிர வைத்த சிலிண்டர் வெடி விபத்தின் பின்னணி என்ன? கவனக்குறைவாக சிலிண்டரை பயன்படுத்தியதால் ஒரு ஏரியாவே ஒட்டுமொத்தமாக வெடித்து சிதறிய காட்சிகள் தான் இவை. 42 வீடுகளை தீயில் எரிந்து பஸ்பமாக்கிய திடுக்கிடும் சிலிண்டர் விபத்தின் முழுமையான பின்னணி என்ன? திருப்பூர் கல்லூரி சாலை சிக்கண்ணா அரசு கல்லூரி எதிரில் எம்ஜிஆர் காலனி பகுதி அமைந்துள்ளது. இங்கு சாயாதேவி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் 42 கூரை தகர கொட்டைகள் அமைத்து வாடகைக்கு விட்டிருந்தார். இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளர்கள் மற்றும் பனியன் தொழிலாளர்கள் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் புதன்கிழமை காலை அனைவரும் வழக்கம் போல வேலைக்கு சென்றுள்ளனர். மதிய நேரத்தில் வீடுகளில் யாரும் இல்லாத போது குறிப்பிட்ட ஒரு வீட்டில் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டுள்ளது. சிலிண்டரில் இருந்து வெளியேறிய வாயு வீடு முழுவதும் நிறைந்திருந்த நிலையில் லேசாக பற்றிய தீப்பொறி பெரும் வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வெடிப்பு பக்கத்து வீடுகளில் இருந்த சிலிண்டர்களையும் தாக்க அடுத்தடுத்து 9 வீடுகளில் சிலிண்டர்கள் வெடித்து சிதறி பெரும் தீப்பிழம்பை வெளிப்படுத்தி உள்ளது. இந்த பெரும் வெடிப்பு காரணமாக அப்பகுதியில் இருந்த 42 தகர கொட்டகை வீடுகளும் தரைமட்டமாகின. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்களான கட்டில், பீரோ, எலக்ட்ரானிக் பொருட்கள், ஆதார் அட்டை, கல்லூரி சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் மற்றும் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த நகைகள், பணம், 3 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. சிலிண்டர் வெடிக்கிற சவுண்டு கேட்டோன்னா இந்த பக்கம் ஓடி வந்து ஆம்புலன்ஸ்க்கு அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணோம். பார்த்தா 4-5 சிலிண்டர்லாம் வெடிக்கிற சவுண்டு கேட்டோன்னா பாம்பு வெடிச்ச மாதிரி மேலே எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதனால எல்லாம் பார்க்க வந்துருக்கு. எல்லாம் அதுக்குள்ள ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க, அமைச்சிட்டு இருக்காங்க. உள்ள யாரா மாட்டிருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். ஆளுகளுக்கு எந்த பாதிப்பு இல்லை. எல்லா ரூம்களெல்லாம் எரிஞ்சிருச்சு, உடைமைகள் எல்லாம் எரிஞ்சு தீப்பத்தி கருகிருச்சு எல்லாமே. இந்த சிலிண்டர் வெடிப்பில் சத்தம் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கேட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் உதவியுடன் 30 தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தகவல் அறிந்து ஏராளமான பொதுமக்கள் சம்பவ இடத்தில் கூடியதால் அவர்களை போலீசார் அருகில் செல்லாதவாறு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர். அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது உடைமைகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்ததால் கதறி அழத் துவங்கினர். முதற்கட்டமாக எரிந்து கொண்டிருக்கும் வீடுகளுக்குள் இருந்த பொருட்களை மக்கள் வெளியேற்றினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடம், உணவுகளும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது.